என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிலேமோன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலேமோனின் புத்தகம். பிலேமோன் என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பிலேமோன் வசனம் 18. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓர் அடிமை தன் எஜமானிடத்திலிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டால் அல்லது அவருக்கு துரோகம் பண்ணிவிட்டால் அவன் மரண தண்டனை போன்ற பெருந்தண்டனைக்கு ஆளாக வேண்டும். அல்லது அவனை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எடுத்த பொருள் அல்லது செய்த தவறுக்கு ஈடானதை கொடுக்க வேண்டும். ஒனேசிமுவுக்கோ எதையும் கொடுக்கும் சக்தி இல்லை. ஆனால் பவுலடிகள் அவனை அவனுடைய எஜமானுடன் ஒப்புரவாக்க விரும்புகிறார். அதனால் ஒனேசிமு கொடுக்க வேண்டியதை தன் கணக்கில் வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் சமயத்தில் ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி இரட்சிப்பை அடையும்படி செய்கிறார். இப்போது பிலேமோனிடம் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்துவதன் மூலம் ஒனேசிமு கொடுக்க வேண்டியதற்கு பதில் தன் கணக்கில் கடனை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் எஜமானையும் அடிமையையும் மீண்டும் இணைக்க முயல்கிறார். இது பிதாவிடமிருந்து பாவத்தால் விலகிவிட்ட நம்மை ரட்சித்து மீண்டும் பிதாவோடு ஒப்புரவாக்கி வைத்த கிறிஸ்துவின் செயற்கரிய பணியை நினைப்பூட்டுகிறது. கிறிஸ்து தன்னையே பலியாக்க துணிந்தது போல பவுலும் ஒனேசிமு கொடுக்க வேண்டியதை தானே ஏற்றுக்கொள்கிறார். பிலேமோனிடம் பவுலுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. பிலேமோனை கட்டளையிடும் அளவுக்கு மதிக்கத்தக்கவராய் பவுல் இருந்தார். வயதிலும் உயர்ந்தவராய் இருந்தார். தன் மதிப்பு, முதுமை, செல்வாக்கு யாவற்றையும் பயன்படுத்தி ஒனேசிமுவுக்கு ஒரு நல்வாழ்வு அமைத்து கொடுக்க விரும்புகிறார். பிறருக்கு உதவுவதில் பவுலுக்கு இருந்த நாட்டம் புரிகிறது. தன் அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு விசுவாசியிடம் அந்த அன்பு காரணமாகவே ஓர் அடிமையை மன்னிக்கும்படி கோரி ஒரு பெரிய நன்மைக்கு வித்திடுகிறார். செல்வாக்கு என்பது செல்வம் போன்றது. அதன் மூலமும் பிறருக்கு உதவலாம். செல்வாக்கு என்பது செல்வம் போன்றது. அதன் மூலமும் பிறருக்கு உதவலாம். தீர்மானம்: பிறருக்காக பரிந்து பேசுவதால் நல்ல நன்மை கிடைக்குமானால் நிச்சயம் பரிந்து பேசுவேன்.